இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 58:12 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கூறுகிறார். எதிர்கால சந்ததிகளை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து தோன்ற போகிற புதிய தலைமுறைகளை குறித்து. கர்த்தர் இஸ்ரவேலை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் இஸ்ரவேலின் மகிமையை தாழ்த்தி போடுவார்கள். இஸ்ரவேல்ல இருக்கிற பிரபலமான கட்டிடங்கள் எல்லாம் இடிச்சு போட்டுருவாங்க, தேவாலயத்தெல்லாம் இடிச்சிருவாங்க, அவர்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் பாழாக்கப்படும். ஆனா 70 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கர்த்தர் சிறையிருப்பில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்? திரும்பவும் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போதுதான் இந்த பாழானதெல்லாம் அவர்கள் திரும்ப எடுத்து கட்டுவார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள். அப்ப இஸ்ரவேல் அல்லாதவர்கள் அல்ல, இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவங்களை உங்க சந்ததியாரு மறுபடியும் அதை எடுப்பித்து என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. இதுல இருந்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்களா? எதிர்காலம் கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகிற எல்லாம் கர்த்தரால் தீர்மானிக்கப்படுகிறது. இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு கர்த்தர் யாரை அப்பாயிண்ட் பண்றார், யாரை தெரிந்து கொள்ளுகிறார், இது எல்லாம் அவரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, உங்க காலத்துல முடியாம போனதெல்லாம் உங்க பிள்ளைகள் காலத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க உங்க வீட்டை புதுசா எடுத்து கட்டணும்னு நினைச்சீங்க, ஆனா உங்களால கட்ட முடியல. ஆனா கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அந்த பூர்வ காலத்துல இடிக்கப்பட்டது அல்லது பாழா போனதை மறுபடியும் எடுப்பித்து கட்ட, புதுப்பித்து கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமா அது நடக்கும். உங்களால டெவலப் பண்ண முடியாத பிசினஸை உங்க பிள்ளைகள் டெவலப் பண்ணி அதை பெரிய லெவல்ல செய்யறத உங்க கண்கள் காண, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். இதெல்லாம் நிச்சயம் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. என்னால முடியலையே, எனக்கு அப்புறம் என் சந்ததி இதை செய்ய முடியுமா? யோசிக்க வேண்டாம். உங்க சந்ததிகளால செய்ய முடியும். அதை செய்வதற்குரிய வழிகளை கர்த்தர் திறப்பார், அதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார், அதற்கான ஆதரவுகளை கர்த்தரை ஏற்படுத்துவார், அதற்கான சகல அனுகூலங்களையும் கர்த்தர் தருவார். இந்த வார்த்தை எருசலேமிலே நிறைவேறியது. அதில் எல்லாம் திரும்ப இஸ்ரவேலர்கள் குடியேறி அவர்கள் மறுபடியும் அதை எடுப்பித்து கட்டினார்கள். தேவனுடைய வாக்கு நிறைவேறியது. இந்த வாக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நிச்சயமா பாழா போனது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பாழா போனதோ உங்க பிள்ளைகள் மூலமாய் அதை எடுப்பித்து கட்ட கர்த்தர் உதவி செய்வார். தகப்பனே, எங்க காலத்துல முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைகளால முடியும் சொல்லி நீங்க வாக்கு தந்த தேவன், அதையும் அனுபவிக்க அவர்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.